அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவு இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, என்கிட்ட சமீப காலமாக வரக்கூடிய நிறைய ஸ்கூலுக்கு போகிற காலேஜுக்கு போகக்கூடிய பருவ வயது பெண்கள் எல்லாருமே வெள்ளைப்படுதல் ரொம்ப அதிகமாக இருக்குது. பேண்டீஸில் டெய்லியுமே எனக்கு வெள்ளைப்படுதல் இருக்கிற மாதிரி இருக்குது. இதனால் எனக்கு வெளியே போகும் பொழுது கொஞ்சம் சங்கோஜமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லா நிலைகள்லையுமே நோய் நிலை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் நமக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆகிட்டு ஒரு 13 டேஸ்லேருந்து 16 டேஸ்க்குள்ளார, குறிப்பாக ஒரு 12th டேக்கு மேலே ஓவியுலேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கருமுட்டை வெடித்து வெளியே வரக்கூடிய தருணம். அந்த காலகட்டத்தில் 2 நாள் முன்னாடி 2 நாள் அப்புறம் நமக்கு வெள்ளைப்படுதல் கண்டிப்பாக இருக்கும். அது காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி மாதாந்திர ருது காலத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு 2-3 நாள் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கும். இதே ஓவிலேஷன் பீரியடில் நடக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எலாஸ்டிசிட்டியோட, ஒரு ஸ்ட்ரெச்சபிளாக நம்ம இழுத்தா அப்படியே இழுக்கிற மாதிரி, ஒரு கிளியர்லெஸ்ஸாக கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சாம்பல் நிறம் கலந்த மாதிரி ஒரு வெள்ளைப்படுதல் நம்மளால் பார்க்க முடியும். இது நார்மலாக எல்லா பெண்களுக்குமே இருக்கும். இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மாதம் முழுவதுமே நம்ம பேண்டஸில் வெட்டாயிட்டே இருக்கிற மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படிங்கும் பொழுது சித்த மருத்துவத்தில் என்ன சொல்வோன்னா, இது அதிகப்படியான உடல் சூட்டினால் உருவாகக்கூடியது. நம்ம உடலில் பித்தம் அதிகமாகிறதுனால, பர்டிகுலராக ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு ரொம்ப கூட இருக்குது, எல்ஹெச்ஓடைய அளவு ரொம்ப கூட இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரியான வெள்ளைப்படுதலை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுக்காக ஒரு 5 வீட்டு குறிப்புகளை பெண்கள் வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணும் பொழுது படிப்படியாக அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த வெள்ளைப்படுதலில் எந்த விதமான அரிப்போ அல்லது இச்சிங்கோ இல்லை உங்களுக்கு ஸ்மெல்லு, பேட் ஸ்மெல் இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வெட் ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒருவேளை அரிப்போ அல்லது உங்களுக்கு துர்நாற்றமோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவரோட உதவியை நாடணும். அதை தவிர்த்து வெறும் வெட் ஃபீலிங் மட்டும் டெய்லியுமே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வீட்டு குறிப்புகளை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா உடல் சோர்வு இருக்கும், இடுப்பு கை காலில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும், எந்த வேலையும் செய்ய தோணாது, நம்மளுக்கு ஒரு மனசில் பார்த்திங்கன்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சோர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது படிப்படியாக பார்த்திங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டே போகுது வெள்ளைப்படுதல்னால அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த குறிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய இளநீர் இருக்கு இல்லையா, அதை சாயந்தரம் பொழுது நம்ம வாங்கிட்டு ஈவினிங் டைமில் வாங்கி மேலே இருக்கக்கூடிய அந்த ஓடை மட்டும் எடுத்துட்டு உள்ளுக்குள்ளார பனை கற்கண்டு ஒரு 10 பீஸ் அளவு அதில் போட்டு ஜஸ்ட்டு மூடி வச்சிடணும். காலையில் எந்திரிச்சு நல்லா கலக்கி அந்த இளநியோடு அந்த பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிடணும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே படிப்படியாக அவங்களுடைய வெள்ளைப்படுதல் குணமாயிட்டே வரதை உங்களால் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடுகளில் கண்டிப்பாக சோற்று கற்றாழை இருக்கும் இல்லைங்களா, அதனுடைய மடல் ஒரு சின்ன பீஸ் அளவு எடுத்து நல்லா ஒரு உங்கள் கை அகலத்துக்கு எடுத்துட்டு நல்லா பிழந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சோற்று கற்றாழையோடைய பல்ப்பை மட்டும் எடுத்து 7 தடவை புது தண்ணி விட்டு கழுவணும். ஏன்னா அதில் அந்த 7 சட்டைகள் இருக்குது அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுது. அதை 7 தடவை கழுவும் பொழுதுதான் அது முழுமையாக சுத்தமாகும், அதனுடைய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி 7 தடவை கழுவிட்டு அதை மோரோடு சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக 1 வாரம் எடுத்திங்கனாலே போதும். படிப்படியாக அவங்க வெள்ளைப்படுதல் சரியாயிட்டே வரும். இல்லை அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க சாதாரணமாக வெந்தயத்தை இரவு ஊற வச்சு
ஒரு 10லேருந்து 15 வெந்தயம் மட்டும் எடுத்து காலையில் மென்று சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் படிப்படியாக அவங்களுடைய வெள்ளைப்படுதல் குணமாயிட்டே இருக்கும். இதெல்லாம் செய்கிறோம், இந்த குறிப்புகள்லாம் செய்கிறோம், இதை தாண்டி வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படிங்கிறவங்க அடிக்கடி வெண்பூசணி அவங்க உணவில் சேர்த்துக்கலாம். நேரம் கிடைக்கும் பொழுது வெண்பூசணியும் மோரும் சேர்த்து அரைச்சி ஜூஸ் மாதிரி காலையிலையோ அல்லது 11 மணி போலவோ அவங்க குடிச்சிக்கிட்டே வரலாம். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளைப்படுதலையும் குணமாக்கும். அதே சமயம் வெண்பூசணிக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் சரி பண்ணக்கூடிய ஒரு குறிகுணம் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ ஹார்மோன்ஸும் ரெகுலேட் ஆகும், அதே சமயம் வெள்ளைப்படுதலும் படிப்படியாக க்யூர் ஆகிட்டே வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சின்ன வெங்காயம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது. குறிப்பாக நம்ம முன்னோர்கள் அந்த காலம் தொட்டே பழைய சாதத்தினுடைய கஞ்சி இருக்கு இல்லையா, பழைய சாதத்தில் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சு காலையில் அந்த நீராகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழைய சாதத்தினுடைய தண்ணியை மட்டுமே எடுத்து அதில் கல்லுப்பு போட்டு காலையில் வெறும் வயிற்றில் சின்ன வெங்காயம் தொட்டுட்டு குடிப்பாங்க. அந்த மாதிரி குடித்தோம் பிள்ளைகளுக்கு அடிக்கடி இந்த சின்ன வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக உரித்ததும் அந்த பழைய சாதத்தில் ஊற்றி வைத்த தண்ணியை காலையில் நீராகாரமாகவும் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக படிப்படியாக இந்த வெள்ளைப்படுதல் குணமாயிட்டே வரும். ஸோ பிள்ளைகளுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது, ஆனால் இச்சிங் கிடையாது, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிள்ளைகள் இழைச்சிக்கிட்டே போகிறாங்க, பிள்ளைகளுக்கு உடம்பே பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த சொற்று கற்றாழை மோரோ அல்லது வெந்தய மோரோ அல்லது வெண்பூசணி மோரோ பனங்கற்கண்டை சேர்த்த இளநியோ அல்லது பழைய கஞ்சியோடு சேர்த்து சின்ன வெங்காயமோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வெள்ளைப்படுதல் இருந்தால் கூட படிப்படியாக அவங்க குடல் ஆரோக்கியம் மேம்பட்டு அந்த வெள்ளைப்படுதல் குணமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.